ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாஷ் நடிப்பில் வெளிவர இருக்கிற டாக்ஸிக் மூவிலேருந்து ஒரு புது சாங் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த சாங்கோட டீட்டெயில்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க சாங்குள்ளே போகலாம். எஸ், இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா தபாகி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 18+ தான் பார்க்கணும். ஸோ 18 கீழே இருக்கிறவங்க யாரும் பார்க்க வேணாம். அண்ட் தென் இந்த சாங்குமே வந்து 18 கீழே இருக்கிறவங்களுக்கு நாட் அலோடு தான். மொத்தமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கிட்ட போட்டிருக்காங்க. மேட்ருக்குள்ளே பாட்டு இருக்கான்னு கேட்டால் இல்லை, பாட்டு ஃபுல்லாகவே மேட்ராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ படமும் வந்து அந்தளவுக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்பில் வச்சு பார்க்குறாரு ஹீரோயினை. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தடுத்து ஒவ்வொரு லொக்கேஷனாக போகிறாங்க. ஒரு சர்க்கஸ் லொக்கேஷன். ஸோ சர்க்கஸில் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேட்ரு தான். அதுலேருந்து கட் பண்ணோன்னா ஒரு பீச்சு. ஸோ பீச்சிலையும் வச்சு மேட்ரு. ஸோ இப்படி போகிற இடம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா யஷ்ஷை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட்ருக்கு பண்ணுற மாதிரியே ஒரு ஹீரோவாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பீச்சிலேருந்து கொண்டு போது ஒரு காரில் போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அங்கேயும் அதே மாதிரி சேம் அதே செட்டப் தான். அதுக்கடுத்து ஒரு போர்ட் இருக்குது. ஸோ அந்த கோட்டையிலையும் அதே மாதிரி தான். அதுக்கடுத்து கட் பண்ணால் ஒரு மீட்டிங் நடக்குது பப்பில். அந்த மீட்டிங்கில் நம்ம நயன்தாரா இருக்காங்க. ஸோ அவங்க இருக்கும்போது அந்த மீட்டிங்கை விட்டு வெளியில் போயிட்டு அங்கேயும் வச்சு மேட்ரு பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ பாட்டு முழுக்க மேட்ரு இருக்க மாதிரியே தான் கொண்டு போயிருக்காங்க. அந்த இதில் மியூசிக்கும் வந்து ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். படம் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த டாக்ஸிக்கில் எனக்கு தெரிஞ்சு கேஜிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா மக்களில் எல்லா வகையான, அதாவது சில்ட்ரன்ஸ்லேருந்து பெண்கள்லேருந்து பெரியவர்லேருந்து எல்லாத்தையுமே ஈர்க்க ஆரம்பிச்சிச்சு. பட் டாக்ஸிக் வந்து அப்படி இருக்காதுன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 18+ படமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸை வந்து அட்ராக்ஷன் பண்ணாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அவர் ரொம்ப பயங்கரமான ஒரு வில்லனாக காமிச்சிருக்கானுங்க. ஹீரோயின் வந்து ஒரு சர்க்கஸில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா சர்க்கஸ் மொத்தத்தையும் எரித்து சாம்பல் ஆகிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ பாட்டே இப்படி தான் இருக்குது. படம் வந்ததுக்கப்புறம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ரிவ்யூ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை.